தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் நியாய விலை கடை எடையாளர் பெண்களிடம் சில்மிஷம் செய்ததாக கூறி உறவினர்கள் சரமாரியா தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். சுப்பிரமணியன், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான முழு தகவல்களை சொல்லுங்க. சங்கரன்கோவில் நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் சார்பில் அமுதம் நியாய விலைக்கடை இயங்கி வருகிறது. இந்த கடையில் பாலைமுருகன் என்பவர் இடையாளராக கடந்த 1.5 வருடமாக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் நியாய விலைக்கடைக்கு பொருள் வாங்க வரும் பெண்களிடம் கடையில் பணிபுரிந்து வரும் பாலமுருகன் சில்மிஷம் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இதில் பாதிப்படைந்த பெண்கள் அவருடைய உறவினரிடம் கூறியதாகவும் சொல்லப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து ஆத்திரமடைந்த கடை முன்பு திரண்ட உறவினர்கள் பாலமுருகனிடம் கடைக்குள் இருந்தவரை வெளியில் வரவழைத்து சரமாரியாக தாக்கிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியை விட்டு தப்பியோடிவிட்டார் பாலமுருகன். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் இது சம்பந்தமாக பாலமுருகனை தாக்கிய சம்பந்தமாக குறித்தும் பெண்களை சில்மிஷம் செய்த பாலமுருகன் இடையாளராக இருந்து வருவது சம்பந்தமாகவும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.